எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? லீட் கோட் 75 சீரிஸோட ப்ராப்ளம் நம்பர் 24 ரிமூவிங் ஸ்டார்ஸ் ஃப்ரம் ஸ்ட்ரிங் எப்படி பண்றதான் பார்க்க போறோம். இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளம் குறிச்சுப்போம். இந்த ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க எஸ் ஸ்ட்ரிங். அந்த ஸ்ட்ரிங்ல நான் ஸ்டார் கேரக்டர்ஸும் இருக்கு, ஸ்டார் கேரக்டர்ஸும் இருக்கு. பாருங்க, ரெண்டு ஸ்டார் இருக்கு, இங்க ஒரு ஸ்டார் இருக்கு. அதுல நம்ம வந்து ஒரு ஆபரேஷன் கூட பண்ண முடியும். ஈச் ஆபரேஷன் என்ன பண்ண முடியும்னா, ஒரு ஸ்டாரை வந்து நம்ம இந்த ஸ்ட்ரிங்ல இருந்து செலக்ட் பண்ணிட்டு அதோட க்ளோசஸ்ட் நான் ஸ்டார் கேரக்டர் வந்து ரிமூவ் பண்ண முடியும். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, நம்ம இந்த ஆபரேஷனை வந்து எப்போ ஸ்டார் இருக்கோ அது வரைக்கும் நம்ம இந்த ஸ்ட்ரிங்ல பண்ணணும். எல்லா ஸ்டார்ஸையும் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட ரிமைனிங் ஸ்ட்ரிங் என்னவா இருக்கும்னு கேட்கறாங்க. ஸோ அதை பார்த்துடலாம். இங்க லீட் கோடுன்னு கொடுத்துருக்காங்க சில ஸ்டார்ஸோட. அவுட்புட் வந்து லீகோன்னு எப்படி வந்திருக்கு அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுதான் நம்ம ஸ்ட்ரிங்ல இந்த லீட் கோட் இருக்குன்னு இங்க இருக்கு. நம்ம வந்து இதுல ஸ்டார்ஸை ரிமூவ் பண்ணும். ஈச் ஸ்டாரை ரிமூவ் பண்ணும்போது அதோட க்ளோசஸ்ட் லெஃப்ட்ல வர நான் ஸ்டார் கேரக்டரையும் ரிமூவ் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம், இந்த ஸ்டாரையும் இந்த டீயும் ரிமூவ் பண்ணிடலாம். சரியா? அப்புறம் இந்த ஸ்டாரை ரிமூவ் பண்றதுக்கு இதோட க்ளோசஸ்ட் நான் ஸ்டார் கேரக்டர்னா லெஃப்ட் நான் ஸ்டார் கேரக்டர் இந்த இ. ஸோ அதை ரிமூவ் பண்ணிட்டோம். இந்த ஸ்டார் ரிமூவ் பண்றதுக்கு இந்த டியை ரிமூவ் பண்ணும். ஸோ இப்போ ரிமைனிங் என்ன இருக்கு நம்ம ஸ்ட்ரிங்ல? லீ கோ. பாருங்க, இந்த எல், இந்த இ, இந்த சி, இந்த ஓ, இந்த இ. ஸோ லீகோன்னு இருக்கு நம்ம ரிமைனிங்கா ஸ்ட்ரிங்ல. ஸோ அதுதான் அவங்க அவுட்புட்டா கேட்டிருக்காங்க. இதுதான் எப்படி நம்ம ப்ரோக்ராமா பண்ணணும்னு பார்க்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ப்ரோக்ராம் லாஜிக் பார்க்கணும்ல, பார்த்துக்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம ஒரு புது டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்றோம். அதோட பேர் வந்து ஸ்டாக். சரியா? ஸ்டாக் என்னன்னா ஒரு லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் டேட்டா ஸ்ட்ரக்சர். அப்படின்னா நீங்க எலிமெண்ட்ஸை நீங்க ஸ்டாக்குள்ள போட்டே போகலாம். ஸோ ஓகே, உங்க வீட்டில் ஒரு சப்பாத்தி சாப்பிட்றீங்களா? ஒரு தோசை இல்லைன்னா சப்பாத்தி எப்படியாச்சும் சாப்பிடுவீங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்க தட்டில் ஒரு தோசை வைக்கிறீங்க, அதுக்கு மேலே இன்னொரு தோசை வைக்கிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து இந்த கீழே இருக்க தோசையை சாப்பிட முடியாது. ஃபர்ஸ்ட் நீங்க இந்த மேல இருக்க தோசை சாப்பிட்டா இந்த கீழே இருக்க தோசை சாப்பிட முடியும். அதுதான் ஒரு ஸ்டாக். சரியா? ஸோ ஸ்டாக் வந்து லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ லாஸ்ட்ல போடுற எலிமெண்ட் தான் ஃபர்ஸ்ட் வரும். ஸோ சப்போஸ் நம்ம 1, 2 எலிமெண்ட்ஸ் போடலாம் இதுக்குள்ள. ஃபர்ஸ்ட் நான் 1 போடுறேன் இங்க கீழே, அப்புறம் 2 போடுறேன். இப்போ ரிமூவ் பண்ணும்போது நான் ஃபர்ஸ்ட் வந்து 1 வந்து டைரக்டா ரிமூவ் பண்ண முடியுது. ஃபர்ஸ்ட் 2 ரிமூவ் பண்ணும். அதுதான் லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்னு சொல்றாங்க. ஸோ இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் வச்சு தான் நம்ம இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். ஸோ அந்த ரெண்டு ஒரே ரூல் தானே இருந்துச்சு. ஒரு ஸ்டார் வரும்போது நீங்க வந்து அந்த லெஃப்ட் மோஸ்ட் நான் ஸ்டார் கேரக்டர் வந்து டெலீட் பண்ணும். அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஸ்டாக்ல ஃபர்ஸ்ட் லெஃப்ட் டு ரைட் வந்து இந்த ஸ்ட்ரிங்கை படிப்போம். எலிமெண்ட்ஸை உள்ள போடுவோம். சப்போஸ் நான் ஸ்டார் கேரக்டரா இருந்துச்சுன்னா டைரக்டா உள்ள போட்டுருவோம். பாருங்க, எல்னு போட்டோம் உள்ள, இங்கேயும் இ. ஸோ நான் ஸ்டார் கேரக்டர் போட்டோம் உள்ள, மறுபடியும் இந்த இயும் நான் ஸ்டார் கேரக்டர் போட்டோம் உள்ள. ஓகே, மறுபடியும் டீயும் நான் ஸ்டார் கேரக்டர் போட்டோம் உள்ள. சரியா? இப்போ ஸ்டார் வந்துருக்கு. ஸ்டார் வந்தபோது என்ன சொன்னாங்க, லெஃப்ட் மோஸ்ட் நான் ஸ்டார் கேரக்டரை டெலீட் பண்ணும். இந்த லெஃப்ட் மோஸ்ட் நான் ஸ்டார் கேரக்டர் இந்த ஸ்டாக்ல என்னவா இருக்கும்னா, எந்த எலிமெண்ட் இந்த டாப் ஆஃப் ஸ்டாக்ல இருக்கோ அதுதான் நம்ம லெஃப்ட் மோஸ்ட் நான் ஸ்டார் கேரக்டரா இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டாக்ல இருந்து என்ன பண்ணணும்னா, வெறும் இந்த டாப் ஆஃப் த ஸ்டாக் வந்து நான் பாப் பண்ணிடுறேன். பாப் பண்றேன்னா ரிமூவ் பண்ணிடுறேன். சரியா? ஒரு ஸ்டார் என்கவுண்டர் பண்ணும்போது இப்போ ஸ்டார் என்கவுண்டர் பண்ணிருக்கேன். ஸோ இந்த டாப் மோஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் த ஸ்டாக் ரிமூவ் பண்ணிடுறேன். சரியா? பாப் பண்ணிட்டேன்னா வெளியில போய் ரிமூவ் ஆயிரும். ஸோ இது வந்து டெலீட் ஆகும். சரியா? இப்போ மறுபடியும் கண்டினியூ பண்ணும். ஒரு ஸ்டாரை படிச்சிட்டோம், நெக்ஸ்ட் ஸ்டாருக்கு போகும். சரியா? இப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்டாருக்கு வந்திருக்கும், இந்த ஸ்டார். ஸோ மறுபடியும் சேம், ஒரு ஸ்டார் கண்டுபிடிக்கும் போது நீங்க இந்த டாப் ஆஃப் ஸ்டாக் எலிமெண்ட் பாப் பண்ணுங்க. ஸோ மறுபடியும் இந்த இயை பாப் பண்ணிட்டோம்னா இப்போ என்ன ஆகும், இந்த ஸ்டாக் வெறும் எல்இன்னு எலிமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ கண்டினியூ பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து சியை படிக்கிறோம், சி உள்ள போகும். அப்புறம் ஓ படிக்கிறோம், ஓ உள்ள போகும். அப்புறம் டி படிக்கிறோம், டி உள்ள போகும். சரியா? இப்போ மறுபடியும் ஸ்டாரா கண்டுபிடிக்கிறோம். ஸ்டார் கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணணும், வெறும் இந்த டாப் மோஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் த ஸ்டாக்கை பாப் பண்ணணும், அவ்வளவுதான். ஸோ அது பாப் பண்ணனா இப்போ நம்ம ஸ்ட்ரிங் என்ன ஆயிரும், ஐ மீன் ஸ்டாக் என்ன ஆயிரும், இந்த இப்படி ஆயிரும். ஃபைனலா நான் வந்து இங்க வந்து இய படிக்கிறேன். ஸோ லீகோன்னு நம்ம ஸ்டாக்ல இருக்கும். சரியா? இப்போ வந்து இது ஸ்டாக்ல இருக்கு. எனக்கு என்ன வேணும்னா ஒரு ஸ்ட்ரிங்கா வேணும் இது. ஸோ என்ன பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம நீங்க ஜாவால சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்னா, ஒரு ஸ்ட்ரிங் பில்டர் கிரியேட் பண்ணுவோம். அந்த ஸ்ட்ரிங்குக்கும் ஸ்ட்ரிங் பில்டருக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோல. ஆனா மறுபடியும் சொன்னேன், ஸ்ட்ரிங் பில்டர் நீங்க வந்து ஒரு ஸ்ட்ரிங்ல வந்து நிறைய அப் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நீங்க அந்த ஸ்ட்ரிங் டேட்டா ஸ்ட்ரக்சர்ல பண்ணாதீங்கன்னா, ஸ்ட்ரிங் வந்து ஜாவால இம்யூட்டபிள் டேட்டா டைப். ஸோ என்ன பண்றீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரிங்ல அப் அண்ட் சப்போஸ் நீங்க வந்து ஸ்ட்ரிங் ஆஃப் ஹெச் இஸ் ஈக்குவல் டு சம்திங்னு கொடுத்துறீங்க ஃபர்ஸ்ட். சரியா? அப்புறம் ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஹெச் பிளஸ் ஒரு இன்னொரு வார்த்தை கொடுத்துறீங்க இங்க.
சோ இது என்ன பண்ணும்னா இந்த ஸ்ட்ரிங் வந்து இம்யூட்டபிளா இருக்கிறதுனால என்ன பண்ணும்னா இந்த மறுபடியும் இந்த ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி ஸ்ட்ரிங் ஹெச் கிரியேட் பண்ணிருக்கும், மறுபடியும் இந்த ஹெச் கிரியேட் பண்ணும். இந்த ஹெச் வேல்யூ எடுத்து அந்த நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அந்த வேல்யூ ஆட் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு புது ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அது ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணாதீங்க. நீங்க வந்து இந்த கேரக்டர்ஸ் அப்பெண்ட் பண்றீங்கன்னா ஸ்ட்ரிங் பில்டர் யூஸ் பண்ணுங்க. சரியா? ஸோ என்ன பண்றோம்னா சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்டாக்ல இருந்து பாப் பண்ணி இந்த ஸ்ட்ரிங் பில்டர்ல அப்பெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பாப் பண்ணி அப்பெண்ட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இ வந்து அப்பெண்ட் ஆகும், இது பாப் ஆகி அப்பெண்ட் ஆகும், அப்புறம் ஓ வந்து பாப் ஆகி அப்பெண்ட் ஆகும், அப்புறம் சி வந்து பாப் ஆகி அப்பெண்ட் ஆகும், அப்புறம் இ வந்து பாப் ஆகி அப்பெண்ட் ஆகும், அப்போ வந்து லெஃப்ட் வந்து எல் வந்து பாப் ஆகி அப்பெண்ட் ஆகும். ஸோ நம்மளுக்கு இஓ சிஇஎல் கிடைச்சிருக்கு. ஃபைனலா நம்ம என்ன பண்ணோம், வெறும் இந்த ஸ்ட்ரிங் பில்டரை ரிவர்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஸ்ட்ரிங் பில்டரை ரிவர்ஸ் பண்ண என்ன ஆகும், நம்மளுக்கு டிசைர்ட் அவுட்புட் வந்துடும், லீகோன்னு வந்துடும். ஸோ அதுதான் நீங்க இப்ப கேட்கலாம், ஏன் வந்து நான் வந்து அப்பெண்ட் பண்ணாம இன்சர்ட் பண்ணிருக்கலாம் இந்த ஸ்ட்ரிங் பில்டருக்குள்ள. ஸ்ட்ரிங் பில்டரோட அட்வான்டேஜ் என்னன்னா அது ஈஸியா அப்பெண்ட் பண்ணும். அது அப்பெண்ட் பண்ற ஆபரேஷன் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். ஆனா உங்களுக்கு இன்சர்ட் ஆபரேஷன் அவ்வளவு ஃபாஸ்டா இருக்காது, ஃப்ரண்ட்ல இன்சர்ட் பண்ற ஆபரேஷன். ஸோ அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்றோம்னா ஃபுல் ஸ்ட்ரிங் அப்பெண்ட் பண்ணிட்டு அந்த ஃபுல் ஸ்ட்ரிங் ஒரே ஷாட்ல ரிவர்ஸ் பண்ணிடும். அவ்வளவுதான். ஸோ இப்போ வந்து இந்த ப்ரோக்ராமோட கோட பார்க்கலாம், அப்புறம் பைத்தன் கோடையும் பார்க்கலாம். ஸோ பார்க்கலாம். ஜாவா கோட ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா நம்மளுக்கு என்ன தேவைன்னா ஒரு ஸ்டாக். ஸோ ஸ்டாக் கிரியேட் பண்றது ரொம்ப ஈஸி. ஸோ ஸ்டாக் ஆஃப் கேரக்டர் ஸ்டாக் இஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்டாக். சரியா? இப்போ நம்ம ஸ்டாக் கிரியேட் பண்ணோம். இப்போ என்ன சொன்னா நம்ம ஸ்ட்ரிங்கை வந்து லெஃப்ட் டு ரைட்டை படிக்கணும். ஸோ ஃபார் int I is equal to 0, I below s dot length I plus plus. ஓகேவா? ஈச் கேரக்டர் எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு நான் என்ன பண்ணும், s dot char at I. இப்போ ரெண்டு கண்டிஷன் இருக்கு. நான் ஸ்டாக் கேரக்டர் இருந்துச்சா வெறும் நம்ம ஸ்டாக்குள்ள தூக்கி போட்டுருவோம். இஃப் ch நாட் ஈக்குவல் டு ஸ்டார், வெறும் நம்ம ஸ்டாக்ல வந்து இது பண்ணிடும், புஷ் பண்ணிடும். ஸோ ஸ்டாக் டாட் புஷ் ch. இல்ல நான் என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஸ்டாரா இருந்துச்சுன்னா ஸ்டாக்ல இருந்து பாப் பண்ணிடும் அந்த எக்ஸிஸ்டிங் கேரக்டர். ஸ்டார் படிச்சோம், ஸ்டாரையும் ஆட் பண்ண மாட்டோம், எக்ஸிஸ்டிங் கேரக்டரையும் பாப் பண்ணிடும். ஸோ ஸ்டாக் டாட் பாப். ஃபைனலா என்ன பண்ணுவோம், நம்ம ஸ்டாக் வந்து எம்டியா இருக்க வரைக்கும் நம்ம வந்து இந்த ஸ்டாக்ல இருந்து எடுத்து ஸ்ட்ரிங் பில்டருக்குள்ள போடும். ஸோ அதுதான் பண்ண போறோம். இப்போ ஸ்ட்ரிங் பில்டர் as b is equal to new string builder while not stack dot is empty, நம்ம வந்து sb dot append stack dot pop. சரியா? ஃபைனலா sb வந்து ரிவர்ஸ் பண்ணிடலாம், sb dot reverse. அந்த ஸ்ட்ரிங் வந்து ஸ்ட்ரிங் பில்டர்ல என்ன ரிவர்ஸா இந்த கேரக்டர் வந்து ஸ்டோர் ஆகும். நம்ம ஃபைனலா அந்த ஸ்ட்ரிங் பில்டர் வந்து ரிவர்ஸ் பண்ண கேரக்டர் ஆர்டர்ல வந்துடும். ஸோ ஃபைனலா ரிட்டர்ன் பண்ணும்போது ரிட்டர்ன் sb, இது வந்து நம்ம ஸ்ட்ரிங்கா ரிட்டர்ன் பண்ணும். ஸோ என்ன பண்ணும், ஸ்ட்ரிங் பில்டர் ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணணும், ரொம்ப சிம்பிள், டு ஸ்ட்ரிங். ஸோ அவ்வளவுதான். இப்போ இந்த கோடை ரன் பண்ணி பார்க்கலாம். இதை சப்மிட் பண்ணிடலாம். பர்ஃபெக்ட். இதுதான் இந்த ப்ராப்ளமோட ஜாவா கோட். நான் இப்போ குயிக்கா உங்களுக்கு பைத்தன் கோடையும் காமிச்சேன். ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளமோட பைத்தன் சொல்யூஷன். பைத்தன்ல ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஏன்னா நம்ம பைத்தன்ல லிஸ்டே ஒரு மியூட்டபிள் டைப் தான். ஸோ அதுல எலிமெண்ட்ஸ் வந்து போட முடியும், எடுக்க முடியும், இன்சர்ட் பண்ண முடியும், டெலிட் பண்ண முடியும், என்ன வேணாலும் பண்ண முடியும். ஸோ அதனால நம்ம அந்த டிஃபால்ட் லிஸ்டே வந்து நான் ஸ்டாக் அண்ட் கூப்பிட்டு யூஸ் பண்ண போறேன். ஸோ ஃபார் கேரக்டர் இந்த ஸ்ட்ரிங் எஸ் நான் வந்து ரெண்டு கண்டிஷன் சொன்னேன். இஃப் த கேரக்டர் இஸ் நான் ஸ்டார் கேரக்டர், இந்த எல்ஸ் கண்டிஷன் இருக்கு, அது வந்து சும்மா இந்த ஸ்டாக்குள்ள தூக்கி போட்டுருவேன். இல்லைன்னா ஸ்டார் இருந்துச்சுன்னா இந்த ஸ்டாக்குள்ள இருக்க டாப் மோஸ்ட் நான் ஸ்டார் கேரக்டர் வந்து பாப் பண்ணேன். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஸ்டாக்கை வந்து நான் பாருங்க, பைத்தன்ல வந்து இந்த லீக்கோன்னு ஃபைனலா இருந்துச்சுல, இது வந்து ஒரு ஏரியா லிஸ்டாவே இருக்கும். இந்த லிஸ்டா இருக்கும், இப்படி இருக்கும் நம்ம பைத்தன்ல. சோ நம்ம வந்து இந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸை வந்து ஒரே ஸ்ட்ரிங்கை கன்வெர்ட் பண்ணணும்னா எப்படி பண்ண போறோம், ரொம்ப சிம்பிளா இந்த இது வந்து டாட் ஜாயின் ஆஃப் ஸ்டாக். இது என்ன பண்ணுனா இந்த செப்பரேட்டரை யூஸ் பண்ணிட்டு இந்த ஸ்டாக்கை வந்து ஜாயின் பண்ணும். ஸோ இங்க வந்து எம்டின்னு கொடுக்குறேன், ஒரு செப்பரேட்டரும் என் ஸ்ட்ரிங் லிஸ்ட் எலிமெண்ட்ஸ் குள்ள வேணாம்னு சொல்றேன். ஸோ ஒரு செப்பரேட்டர் இல்லாம கூட இது எல்லாமே சேர்த்து கொடுக்கும். ஸோ LECOEன்னு சேர்த்து கொடுத்துரும். நான் சப்போஸ் நான் வந்து இந்த செப்பரேட்டர் பதிலாக இந்த ஸ்பேஸ் செப்பரேட்டர் கொடுத்துருந்தா, ஸோ L ஸ்பேஸ் E ஸ்பேஸ் C ஸ்பேஸ் O ஸ்பேஸ் E கொடுத்துரும். அவ்வளவுதான். ஸோ இதுதான் இந்த டாட் ஜாயின் ஆப்ரேஷன், ரொம்ப பவர்ஃபுல்லான ஆப்ரேஷன். ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளமோட பைத்தன் கோட். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு. இது வரைக்கும் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ப்ளீஸ் சேனலுக்கு லைக் போடுங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் வேணா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்க. நான் கூடிய சீக்கிரமா இந்த சீரிஸோட நெக்ஸ்ட் வீடியோட வந்து உங்களை பாக்குறேன். அண்டில் தென் கீப் கோடிங் அண்ட் கீப் என்ஜாய். பார்க்கலாம்.